கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, மது கிருபை என்றும் உள்ளது. மது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். பல வேளைகளிலே நாம் இந்த காரியங்களை எப்படி செய்வோம், யார் நமக்கு உதவி செய்வார்கள், இதை எப்படி என்னால் முடிக்க முடியும் என்றெல்லாம் நாம் நினைப்பதுண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், இதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதற்கு அவருடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது, அவருடைய இரக்கங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய கிருபை ஒரு நாள் 2 நாள் அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மட்டுமல்ல, அது என்றும் உள்ளது. அல்லேலூயா. மட்டுமல்ல, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கரங்கள் கிரியை செய்யாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாவிட்டால், பராக்கிரமங்களை செய்யாவிட்டால், பெரிய காரியங்களை செய்யாவிட்டால் நம்மாலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு எந்த பெரிய காரியம் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவீர்களானால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபிப்பீர்களானால், நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு அந்த காரியங்களை அவரே செய்து முடிப்பார். இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 5 வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியமானாலும், சிறிய காரியமோ பெரிய காரியமோ, எந்த காரியமானாலும் நம்முடைய வழிகளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தோமானால், அவரை நம்பி இருந்தோமானால், நிச்சயமாகவே அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும், நம்முடைய குடும்பங்களில் உள்ள எல்லா காரியங்களையும் அவரே நமக்கு வாய்க்க பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்று எங்களோடு பேசி இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்து முடிக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.